இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நடந்த தாக்குதல், 7 பேருக்கு தடுப்பு காவல். ஜோஹர் உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் இன்று அதிகாலையில் நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 7 பேர் விசாரணைக்கு ஏதுவாக தடுத்து வைப்பதற்கு நாளை சனிக்கிழமை தடுப்பு காவல் அனுமதி பெறப்படும் என்று ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் தெரிவித்தார். 19க்கும் 62க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 பேரும் நாளை காலையில் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்படும் என்று கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். கொலை குற்றச்சாட்டு குற்றவியல் சட்டமான 302வது பிரிவின் கீழ் அவர்களை தடுத்து வைப்பதற்கு அனுமதி பெறப்படும். அதேவேளையில் இச்சம்பவம் தொடர்பில் போலீசாரின் விசாரணை விரிவாக நடைபெறுவதற்கு உரிய வாய்ப்பை அனைத்து தரப்பினரும் வழங்க வேண்டும் என்று கமிஷனர் குமார் கேட்டுக்கொண்டார். ஜமாஆ இஸ்லாமியா பயங்கரவாத கும்பலைச் சேர்ந்தவன் என்று நம்பப்படும் முகமூடி அணிந்த 22 வயது சந்தேக பேர் வழி இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் அந்த போலீஸ் நிலையத்தின் பின் வழியாக நுழைந்து போலீஸ்காரர் ஒருவரை பாராங்கினால் வெட்டி கொன்றதுடன் மற்றொரு போலீஸ்காரரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுள்ளான். தொடர்ந்து தாக்குதலை நடத்த அந்த சந்தேக பேர் வழி முற்பட்ட போது போலீஸ் நிலையத்தில் இருந்த இதர போலீஸ்காரர்களால் அவன் சுட்டு கொல்லப்பட்டான். உயிரை பறிக்கும் அளவிற்கு மலேசியாவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் தரப்பினருக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். ஜோஹர் உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்டுள்ள அனைத்து முயற்சிகளையும் தாம் ஆதரிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் போலீசாரின் நடவடிக்கைக்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தமது அரசாங்கம் நாட்டின் அமைதியை உறுதி செய்வதில் எந்தவொரு தரப்பினருடனும் சமரசம் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த பிரதமர் மக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். நாட்டில் அமைதி கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் எந்த ஒரு முன்னேற்றமும் அர்த்தமற்றதாகிவிடும் என்று விளக்கினார். அரசாங்க மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் உதவியாளர்கள் பற்றாக்குறை நிலவி வருவதாக கூறப்படுவது குறித்த விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பொதுச்சேவை ஊழியர்கள் தொழிற்சங்கமான கியூபெக்ஸ் அரசாங்கத்தை இன்று கேட்டுக்கொண்டுள்ளது. மருத்துவமனை ஒன்றில் நிலவி வரும் மருத்துவர்கள் பற்றாக்குறை குறித்து வருத்தம் தெரிவித்து அதன் நிர்வாகம் வெண்பலகையில் மன்னிப்பு கேட்டிருக்கும் செயல் தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் கியூபெக்ஸின் தலைவர் டாக்டர் அட்னாட் மாட் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அரசாங்க மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பிரச்சினையை மிகச் சாதாரணமாக கருதக்கூடாது என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். ஜோஹர் உலுத்திராமில் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த 2 போலீஸ்காரர்களுக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். இச்சம்பவத்தில் 22 வயது கான்ஸ்டபிள் அஹ்மத் அசார் ஃபஹ்மி அசார் மற்றும் 21 வயது கான்ஸ்டபிள் முகமது ஷாஃபிக் அஹ்மத் சாயித் ஆகியோர் மரணமுற்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க சுங்கைபுலோ RRI தமிழ் பள்ளிக்கு நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு பள்ளியை இடமாற்றம் செய்வதற்கு 6 ஏக்கர் நிலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது பள்ளி வீற்றிருக்கும் இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வியூகம் நிறைந்த இடத்தில் இந்த 6 ஏக்கர் நிலம் கிடைத்துள்ளது. பட்டாலிங் உத்தாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக விளங்கும் சுங்கைபுலோ RRI தமிழ் பள்ளியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு அடிப்படை வசதிகளுடன் பொருத்தமான இடத்தில் கிடைக்கப்பெற்ற இந்த 6 ஏக்கர் நிலம் குறித்து ஒரு விரிவான விளக்கமளிப்பு கூட்டம் வரும் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 4க்கு சுங்கைபுலோ RRI தேவான் ஆடிட்டோரியம் LGMஇல் நடைபெறவிருக்கிறது. இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தில் தமிழ் அறவாரியத்தின் துணைத் தலைவரும் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் செயலாளருமான சுப்பிரமணியன் ராகவன் கலந்து கொண்டு விளக்கம் அளிக்கவிருக்கிறார் என்று இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள RRI ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய நிர்வாகத்தின் விளக்கமளிப்பு கூட்ட ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்துக்கு RRIயில் வசித்த மக்கள், அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோர் எல்லாரும் வந்து கலந்துக்கும்படி ஆசைப்படுறோம்.
எல்லாரும் வந்து முக்கியமாக இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு நிலம் கிடைத்திருக்கு. இந்த வாய்ப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. எல்லோரும் வந்து இந்த ஆறரைக்குன்னு இருக்கிற இன்னும் ஸ்கூலும் கோயில் ஒண்டி தான் இருக்குது. இது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். அதனால் எல்லோரும் வந்து இந்த மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. பள்ளிக்கு கிடைக்கப்பெற்ற 6 ஏக்கர் நிலத்தை தற்காத்துக் கொள்ளவும் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ளவும் இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தில் பள்ளி பெற்றோர்களும் RRI தோட்ட மக்களும் முன்னாள் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டு உரிய தெளிவுரையை பெறுமாறு தியாகராஜன் லட்சுமணன் அழைப்பு விடுத்துள்ளார். UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இருதய சிகிச்சைக்கான மேற்கல்வியை தொடர்வதற்கு பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை அனுமதிக்கும் உத்தேச திட்டத்தை அம்னோ இளைஞர் பிரிவு முழுவீச்சில் எதிர்க்கும் என்று அதன் தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே தெரிவித்துள்ளார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க பூமிபுத்ராக்களுக்கு சொந்தமானதாகும் என்று அதன் சட்டத்திலேயே உள்ளது. இப்போது மட்டுமல்ல, கடைசி வரையில் அது பூமிபுத்ரா மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான பல்கலைக்கழகமாகவே இருக்க வேண்டும் என்று அக்மல் சாலே குறிப்பிட்டார். பூமிபுத்ரா மாணவர்களுக்கு மட்டுமே அங்கு இடம் கிடைக்கும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஸ்ரம்பான் தமான் துவன்கு ஜாஃபார் பகுதியில் நெடுங்காலமாக வீற்றிருந்து தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருள்மழை பொழிகின்ற ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் சத்ரு சம்ஹார அஷ்டகால பைரவர் மற்றும் திருப்பள்ளியறை சுவாமிகளுக்கான மகா கும்பாபிஷேகம் வரும் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:01க்கும் 11:01க்கும் இடைப்பட்ட நேரத்தில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாடு திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் தலைமையில் தமிழ் திருமுறையில் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேகத்தில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ராஜராஜேஸ்வரர் பெருமான் திருவருளை பெற்றுயுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளார். உலகத்திலேயே 2 இடத்துல தான் அஷ்டகால பைரவர் இருக்கிறார்கள். ஒன்று திருவண்ணாமலை, மற்றொன்று நம்முடைய மலேசியா திருநாட்டில் இருக்கிற நம்முடைய ராஜராஜேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சத்ரு சம்ஹார அஷ்டகால பைரவருடைய மகா கும்பாபிஷேகத்தை கண்டால் மிகப்பெரிய சிவபுண்ணியமும் நன்மையும் நமக்கு வந்து சேரும். அத்துணை சிறப்பு வாய்ந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு மலேசியா திருநாட்டில் இருக்கிற அனைத்து அன்பர்களும் அடியார் பெருமக்களும் தவறாது வந்து கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உலகில் மிக சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார அஷ்ட கால பைரவர் 2 இடங்களில் மட்டுமே வீற்றிருக்கிறார். ஒன்று தமிழ்நாடு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலும், மற்றொன்று மலேசியாவில் ஸ்ரம்பான் தமான் துவன்கு ஜாஃபார் ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திலும் குடிகொண்டிருக்கிறார். இந்த மகா கும்பாபிஷேகத்தில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மகா ராஜராஜேஸ்வரர் பெருமான் திருவருளை பெற்றுயுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளார். குவாலாலம்பூரையும் சிங்கப்பூரையும் இணைக்கும் அதிவேக ரயில் திட்டமான HSR குறித்து அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்கு பின்னரே சிங்கப்பூருடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ள முடியும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். இந்த அதிவேக ரயில் திட்டம் மீதான உத்தேச அறிக்கை இன்னமும் போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ளது. பொருத்தமான நேரத்தில் அந்த அறிக்கை அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். HSR திட்டம் குறித்து சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் சீ ஹாங் தாட்டுடன் பேசப்பட்டுள்ளது. ஆனால் அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அல்ல என்று ஆந்தனி லாக் தெளிவுபடுத்தினார். தனக்கு எதிரான தேசிய நிந்தனை குற்றச்சாட்டை ரத்து செய்ய கோரி கிடா மந்திரி பசார் சனுசி முகமது நூர் செய்து கொண்ட பிரதிநிதித்துவ மனுவை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்து விட்டதாக ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ரத்து செய்ய கோரி பிரதிநிதித்துவ மனுவை சனுசி கடந்த மே 3ஆம் தேதி சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பித்ததாக தெரிய வந்துள்ளது. எனினும் சனுசிக்கு எதிரான குற்றச்சாட்டை ரத்து செய்ய இயலாது என்று கூறி அவரின் விண்ணப்பத்தை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்து விட்டதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மஸ்ரி முகமது டவுட் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சாலை ஓரத்தில் இளநீர் வியாபாரியின் தங்கச்சொங்கலியை பறித்துக்கொண்டு 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்ற
3 ஆடவர்களை பினாங்கு சப்ராங்பராய் மாவட்ட போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்று காலை 11 மணி அளவில் புக்கிட் மர்தாஜாம் தமான் இம்பியான் அல்மாவில் இளநீர் வியாபாரியை அணுகி 3 ஆடவர்கள் இளநீர் வாங்குவதைப் போல பாவனை செய்த பின்னர் அந்த வியாபாரி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்தார். 40 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் இளநீர் வியாபாரியின் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு அந்த மூவரும் 2 வெவ்வேறு மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் செல்லும் காட்சியை கொண்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக ACP ஹெல்மி ஆரிஸ் குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பகானில் உள்ள மருத்துவர் ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து அந்த மருத்துவரை போலீசார் சட்டவிரோதமாக கைது செய்தது தொடர்பில் 1,45,000 வெள்ளி இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. டாக்டர் ரஞ்சித் சிங் என்ற அந்த தனியார் மருத்துவரை போலீசார் கைது செய்திருப்பது மூலம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்று நீதிபதி ஜுல்கர்னைன் ஹசான் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இழப்பீட்டு தொகையுடன் வழக்கு செலவு தொகையாக அந்த மருத்துவருக்கு 13,000 வெள்ளி வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஒருவரின் வீட்டின் கதவை தட்டி எந்தவொரு காரணமும் சொல்லாமல் அவரை பலவந்தமாக கைது செய்திருப்பது மூலம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் என்பது இவ்வழக்கில் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதி ஜுல்கர்னைன் ஹசான் தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். இன்ஸ்டாகிராம் செயலி மூலம் தமக்கு புதியதாக அறிமுகமான வயது குறைந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக 21 வயது இளைஞருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 5 ஆண்டு சிறை மற்றும் 2 பெரம்படி தண்டனை விதித்தது. அந்த இளைஞர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி முகமது கஃப்லி சே அலி இத்தண்டனையை விதித்தார். அந்நபர் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் சுங்கைபசியில் உள்ள PPR கார் நிறுத்தும் இடத்தில் 15 வயது பெண்ணுக்கு எதிராக இப்பாலியல் குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.